குழந்தை மனம் வேண்டும் இறைவா, குழந்தை மனம் வேண்டும். குழந்தை மனம் வேண்டும் இறைவா, குழந்தை மனம் வேண்டும். மதம் இனம் மொழி வேதங்கள் தெரியா குழந்தை மனம் வேண்டும். சமத்துவம் அன்பில் நாளும் மலர்ந்திடும் குழந்தை மனம் வேண்டும். Infant Jesus Matriculation School is in its 10th year, striving for excellence in learning, creative and practical thinking, and cooperative leadership. We do emphasize on both academic and human excellence, inspired by genuine moral values. The institution has grown into a trustworthy one that incisively strives harder year after year to fulfill the dreams cherished by the students, parents, and teachers. Today, the institution is a beacon of hope for all who seek quality education, and the institution endeavors to provide the same without any compromise. The rapid increase in the students' enrollment during this short span is a proof of the quality education that is being provided by Infant Jesus Matriculation School. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தலைசிறந்த பள்ளிகளில் ஒன்றாக விளங்கும் எம் இன்ஃபன்ட் ஜீசஸ் மெட்ரிக் பள்ளி கடந்த 10 ஆண்டுகளாய் மாணவர்களின் ஒருங்கிணைந்த ஆளுமை வளர்ச்சிக்கு வித்திடும் கலைக்கூடமாக விளங்குகிறது. மிக குறுகிய காலத்தில் அதிகமாக மாணவர்களின் எண்ணிக்கையை பெற்று அபரிவிதமான வளர்ச்சியை கண்ட எம் பள்ளி இப்பகுதியை சார்ந்த பெற்றோர்களுக்கு நம்பிக்கையின் அடையாளமாய் இருக்கிறது. Motto: Bloom early and bear fruit. True to the motto of the school, we strive harder year after year to ensure the overall holistic development of our students, in addition to our efforts to impart the best education. பருவத்தை பயிர்சை என்னும் உன்னத நோக்கை இலக்காக கொண்ட எமது பள்ளி மாணவ செல்வங்கள் தங்களுக்குள் புதைந்து கிடக்கும் ஆற்றலை வெளிக்கொணர்ந்து ஒருங்கிணைந்த ஆளுமையில் வளர சரியான கல்வி திட்டத்தையும் கல்விசார் இணை செயல்பாடுகளையும் திட்டமிட்டு வழங்குகிறது. Academic excellence. When your desires are strong enough, you will appear to possess superhuman powers to achieve, says Napoleon Hill. Yet another academic year of success and achievement unfolded with an honor conferred on students of class 10th, who are the third successive batch with 100% result. In the academic year 2013 and 14, 40 students appeared for the public exam and brought laurels to the institution by achieving 100% result and securing high scores in the same. 18 of our infantians secured centum in science. எமது இன்ஃபன்ட் ஜீசஸ் மெட்ரிக் பள்ளி அரசு பொதுத் தேர்வில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் 100% தேர்ச்சியை பெற்று தனி முத்திரையை பதித்துள்ளது. கடந்த 2013-2014 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வை எழுதிய 40 மாணவர்களில் 18 பேர் அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். Award Day. The toppers were honored with cash awards at the very beginning of the academic year. Afrin Afsana secured first place by scoring 493 out of 500. Preeta secured second place by scoring 491 out of 500. Third rank was shared by 3 of our students, namely Meghasri, Kasirajam and Jane Maduram, by scoring 487 out of 500. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆஃப்ரின் அப்சானா. நான் லாஸ்ட் 10th ஸ்டாண்டர்டில் 493 மார்க் வாங்கி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். இதுக்கு நான் நிச்சயமாக காட்க்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க எனக்கு நல்ல பேரண்ட்ஸ் கொடுத்தாங்க. அந்த நல்ல பேரண்ட்ஸ் மூலமாக இந்த ஒரு நல்ல ஒண்டர்ஃபுல்லான ஸ்கூல் எனக்கு கிடச்சிச்சு. அதனால் நான் மேனேஜ்மெண்ட்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட பிரின்சிபல் பிரதர், கரஸ்பாண்டன்ட் பிரதர், அவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணாங்க. நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. எவ்வளோ அவங்களால என்கரேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ நிறையா என்கரேஜ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீச்சர்ஸ்
அவங்கள பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவங்கள சொந்த பிள்ளைய மாதிரி எங்களை நினச்சி பார்த்துக்கிட்டாங்க. என் பேர் பிரீதா. நான் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஸ்கூலில் படிக்கிறேன். நான் இந்த ஸ்கூலில் தான் எல்லாமே நிறையா கற்றுக்கிட்டேன். எல்லா பேசிக்ஸும் கற்றுக்கிட்டேன். நான் வந்து போன வருஷம் 10th படித்தேன். 491 மார்க் வாங்கி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன். எல்லாத்தையும் பாராட்டுக்கள் வாங்கினேன். என் பேர் மேகாஸ்ரீ. நான் இந்த ஸ்கூலில் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரை படித்தேன். நான் லாஸ்ட் இயர் 10th ஸ்டாண்டர்டில் 487 மார்க் வாங்கினதுக்கு என்னோடய ஹார்ட் ஒர்க்கும் பிரின்சிபல் பிரதர், கரஸ்பாண்டன்ட் பிரதர், ஆல் டீச்சர்ஸ் எனக்கு கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் காரணம். நான் அதனால் எங்கள் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். என் பேர் ஜெயின் மதுரம். நான் இங்கே வந்து 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். அங்கே ஒரு 6 இயர்ஸ் நாங்கள் இங்கிலீஷ்லேயே பேசினால நல்ல ஃப்ளூவன்சி இருந்துச்சு. இது மூலமாக நான் ஒரு 8 months முன்னாடி இங்கேருந்து ஜப்பான் போகிறதுக்காக ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அந்த சான்ஸில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்தது இங்கிலீஷில் வந்து நல்லா ஃப்ளூவன்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னது தான். அப்போ தான் நான் படித்த ஸ்கூலோட பெருமையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. என் பேர் காசிராஜம். நான் லாஸ்ட் இயர் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். நான் 6th to 10th இந்த ஸ்கூலில் படித்தேன். எனக்கு இந்த ஸ்கூலில் படித்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது மட்டும் இல்லை, எங்களுக்காக நிறையா வெளியிலேருந்து டீச்சர்ஸ் கொண்டு வந்து இது பண்ணாங்க. நிறையா எல்லாருடைய ஹெல்ப்னால தான் என்னால் 487 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. நான் இப்போ எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். Team of dedicated teachers. The quality of a school is solely determined by the quality of its teachers. We are fortunate to have a cadre of nearly 60 teachers, well trained, well experienced, dedicated and capable of fulfilling the demands of the growing modern generation of students. ஒரு பள்ளியின் தரம் அப்பள்ளியில் உள்ள ஆசிரியர்களின் தரத்தை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது என்ற கூற்றிற்கேற்ப கடந்த 10 ஆண்டுகளில் எம் பள்ளியின் தரத்தை உயர்த்துவதற்கு அயராது உழைத்து கொண்டிருக்கும் அர்ப்பணமிக்க அனுபவம் வாய்ந்த 60 ஆசிரியர் பெருமக்களை கொண்டிருப்பது எம் பள்ளியின் தனிச்சிறப்பு. Skill enhancement training program. Staying up to date is the key to success in any field, especially in the field of education. Our teachers constantly strive to stay up to date by participating in workshops and various training programs. அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்துள்ள இந்நூற்றாண்டில் மாணவர்களிடமிருந்து வரும் சவால்களை ஆசிரியர்கள் எதிர்கொள்ளவும், வளர்ந்து வரும் காலச்சூழலுக்கு ஏற்ப ஆசிரியர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளவும் ஆசிரியர்களுக்கு சரியான கால இடைவெளியில் புத்தாக்க பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. Co-scholastic activities. Co-scholastic activities allow students to explore various interests they have and provide ways and means to shine in them. Students are encouraged to take part in the following co-scholastic activities: music, dance, karate, silambam, yoga. மாணவர்களுக்கென்று அரசால் வரையறைக்கப்பட்ட கல்வி திட்டத்தோடு கல்விசார் இணை செயல்பாடுகளையும் மாணவர்களுக்கு வாரம் 2 முறை எம் பள்ளி வழங்குகிறது. கராத்தே, இசைப்பயிற்சி, நடனம், யோகா, சிலம்பம் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. Sports and games. Sports play a vital role in the development of mental strength, strong physique, team spirit, sportsmanship, and positive attitudes among the students. Sports and games are the part and parcel of students' life in our school. Our school boys and girls belonging to under 17 category won the first place at the district level in handball. Our infantian Selvan B.P. Sabari Janath won the first place at the district level in shuttle badminton. உடல் மன அமைதியை பெறவும் குழு ஒற்றுமையில் வளரவும் எம் பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. மாவட்ட மற்றும் மண்டல விளையாட்டு போட்டிகளில் எம் பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 17 வயதிற்கு உட்பட்டோர் பிரிவில் எம் பள்ளி மாணவர்களும் மாணவிகளும் கைப்பந்தில் மாவட்ட அளவில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளனர். Best ICT enabled school. Keeping in line with the current trends in global education, our school is constantly upgrading its infrastructure and facilities. As we live in the age of knowledge and information explosion, the school has partnered with the educational service provider Edicom. கற்றல் கற்பித்தலை எளிதாக்கவும் மாணவர்களின் நினைவாற்றல் மற்றும் புரிந்து கொள்ளும் தன்மையை வளர்க்கவும் எம் பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறைகள் உருவாக்கப்பட்டு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. Computer and Science Lab. New computer and science labs were established in the school campus at the cost of 17,50,000
in the academic session 2014 and 2015. கணினி அறிவியின் அவசியத்தை நன்கு உணர்ந்த எம் பள்ளி இக்கல்வியாண்டில் ரூபாய் 17,50,000 செலவில் புதிய கணினி ஆய்வகத்தையும் பொது அறிவியல் ஆய்வகத்தையும் உருவாக்கியுள்ளது. Virtues Nurturing Week. In order to create a good human value system in our school campus, and thus to help our infantians to grow in social responsibility, the school organized a week of celebration on the theme Virtues Nurturing Week. Greeting card to the parents, extending helping hands to the vulnerable children. On behalf of Infantian family, we donated a sum of rupees 2 lakhs to Arul Chandra Nilayam Special School, rupees 1 lakh to Angelo Home for the physically challenged, and a sum of rupees 50,000 to Amala Rakini School for the Blind, Susai Nagar. எம் பள்ளியில் பயிலும் மாணவ செல்வங்கள் அனைவரும் நற்பண்புகளில் வளர்ந்து சமூக பொறுப்புணர்வுள்ள குடிமக்களாக வாழ நற்பண்புகளை வளர்த்தெடுக்கும் வாரம் என்னும் தலைப்பில் பல்வேறு விழாக்களும் சிறப்பு நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டன. எம் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுக்கு வாழ்த்து அட்டை தயாரித்து பெற்றோர்களின் உழைப்பிற்கு நன்றி தெரிவித்தனர். சமூகத்தில் நலிவடைந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உதவிக்கரம் நீட்டினர். பரமக்குடி அருள்சான்று சிறப்பு பள்ளிக்கு ரூபாய் 2 லட்சமும், ராமநாதபுரம் ஆஞ்சலோ மாற்றுத்திறனாளிகள் இல்லத்திற்கு ரூபாய் 1 லட்சமும் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் பத்தையாவரத்தில் உள்ள அமலராகினி விழியிழந்தோர் பள்ளிக்கு ரூபாய் 50,000 எம் பள்ளி மாணவர்கள் நன்கொடையாக வழங்கினர். எம் பள்ளியில் நாங்கள் கொண்டாடிய நற்பண்புகளை வளர்த்தெடுக்கும் வாரத்தின் ஒரு நிகழ்வாக எம் பெற்றோர்களுக்கு வாழ்த்தட்டை தயாரித்து நன்றி தெரிவித்தோம். அன்புள்ள அப்பா அம்மா, நாங்கள் அகரம் கற்று சிகரம் ஏற அன்றாடம் உழைக்கும் உங்கள் அன்பிற்கு எனது இனிய நன்றி என்று எங்கள் அனைவரையும் சொல்ல வைத்த எம் பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்களுக்கு எங்களது நன்றியை உரித்தாக்குகிறோம். Special initiative. The ability to communicate effectively is important in relationships, education and work. To enhance the communication skills of the students, the management has signed an MOU with the Institute of Language Management and conducted special spoken English classes for the students. ILM trainers conduct various activities from time to time to improve the language skills of the students. எம் பள்ளி மாணவர்களின் தகவல் தொடர்பாற்ற திறனை மேம்படுத்தவும் பிழையின்றி ஆங்கிலத்தில் பேசவும் எழுதவும் இவ்வாண்டு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. பெங்களூரில் உள்ள ILM என்னும் மொழி மேலாண்மை நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பு ஆங்கில பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன. Interfaith festivals. Peace among religions is a precondition for world peace. To inculcate peace and harmony among the students, interfaith festivals are celebrated in a grand manner. Celebration of Christmas, Deepavali and Ramzan in the school campus facilitated students to grow in interfaith harmony. மாணவர்கள் மதத்தை கடந்து மனித நேயத்திலும் மதங்களிடையேயான நல்லுறவில் வளரும் பல்சமய விழாக்கள் மிக சிறப்பான முறையில் எம் பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டன. இக்கல்வியாண்டில் வழக்கமாக கொண்டாடப்படும் தீபாவளி, கிறிஸ்துமஸ் விழாவோடு புதிய முயற்சியாக சகோதரத்துவத்தில் வளர ரம்ஜான் விழா நோன்பு திறக்கும் உன்னத நிகழ்வோடு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. Events and celebration. In order to foster national integration and international understanding among the students, we celebrated all the important national festivals and birth anniversary of the reputed leaders. We celebrated the following festivals in a grand manner. On July 15th, we celebrated the Educational Development Day. On August 15th, 2014, we celebrated the Independence Day. On 5th September, we celebrated Teachers' Day. Reverend Brother A. Edward Francis, Provincial Superior, presided over the celebration. On October 18th, we celebrated Grandparents' Day. Kavinger Joe Malluri presided over the celebration and delivered the presidential address. On the same day, we had a special music orchestra performed by the students of Amala Rakini School for the Blind. On 14th November, we celebrated Children's Day with a cultural display by the teachers. On 23rd December, we celebrated the Christmas celebration in a very grand manner. On February 21st, we celebrated the 10th annual sports meet in a grand manner.
தேசிய ஒருமைப்பாட்டிலும் பன்னாட்டு புரிந்துணர்விலும் மாணவ செல்வங்களை வளர்த்தெடுக்க முக்கியமான தேசிய விழாக்கள் அனைத்தும் கொண்டாடப்பட்டன. ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்பட்டது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. அக்டோபர் 18ஆம் தேதி முதிய பெற்றோரின் விழா கொண்டாடப்பட்டது. கவிஞர் ஜோ மல்லூரி தலைமை தாங்கி சிறப்பு உரையாற்றினார். அதே நாளில் அமலராக்கினி விழியிழந்தோர் சிறப்பு பள்ளி மாணவர்களின் இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. நவம்பர் 14ஆம் தேதி ஆசிரியர் பெருமக்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சியோடு குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. டிசம்பர் 23ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடப்பட்டது. பிப்ரவரி 21ஆம் தேதி 10வது விளையாட்டு விழா கொண்டாடப்பட்டது. Parents Teachers Meet 2015. Parents' participation is always welcomed and encouraged. We promote an open dialogue between staff and parents to optimize each child's learning experiences. ஒவ்வொரு குழந்தையின் ஒருங்கிணைந்த ஆளுமை வளர்ச்சிக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் பங்கு இன்றியமையாதது என்பதை நன்கு உணர்ந்து இக்கல்வி ஆண்டின் 3ஆம் பருவ தொடக்கத்தில் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது. With a token of gratitude, we express our sincere thanks and gratitude to all our students, parents, well-wishers and patrons of our school for all their unceasing support for the growth and smooth running of the institution. We take this opportunity to recommit ourselves to do our best to serve in this locality through quality education. We seek the blessing from the God Almighty to help and guide us in the future in the right direction. Thank you. எமது பள்ளி 10வது ஆண்டை நிறைவு செய்யும் இவ்வேளையில் இப்பள்ளியின் வளர்ச்சிக்காக உழைத்திட்ட முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் முதல்வர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்து இப்பள்ளியை வளர்த்தெடுத்த பெற்றோர்களுக்கும் நலம் விரும்பிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எம் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி இவ்வாண்டு அறிக்கையை நிறைவு செய்கிறோம். நன்றி.